இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால், பணம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? பணம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. பணம் ஊழியத்துக்கு தேவைப்படுகிறது. பணம் என்றால் என்ன? பணம் மனிதனுக்கு எப்படி உபயோகப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் பணத்தை அதிகமாக வைத்திருக்கலாமா? பணத்தை அதிகமாக வைத்திருந்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்களா? தேவனை பிரதிபலிக்க இந்த பூலோகத்தில் பணம் அவசியம் என்பதை நல்ல தெளிவாக நாம் பார்த்தோம். பணம் பிசாசிடத்திலிருந்து வருவது இல்லை என்றும் நாம் பார்த்தோம். கர்த்தர் தாமே கடந்த வாரம் முழுவதும் பணத்தேவையில் அபரிவிதமாக சந்தித்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைக்க உதவி செய்தார். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அழிவை தேவனா ஏற்படுத்துகிறார். அழிவை தேவனா ஏற்படுத்துகிறார். இன்னும் இப்படி கூட வச்சுக்கலாம், அழிவுகளை தேவனா ஏற்படுத்துகிறார். அழிவுகளை தேவன் ஏற்படுத்துகிறது இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சத்தியத்திலேருந்து வேதத்திலேருந்து அழிவுகளை தேவன் ஏற்படுத்துகிறது இல்லை. ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் நல்லது 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 என்று காண்கிறார். தேவன் அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் நல்லது நல்லது என்று காண்கிறார். அப்படி காண்கிற தேவன் இந்த பூமியில் நிலநடுக்கத்தை, சுனாமி போன்ற அலைகளை, புயல்கள்லாம் வருது பாருங்கள். எத்தனை பேர் மடிந்து போகிறார்கள், எத்தனை பேர்களுடைய வீடுகள், இழப்புகள், பொருளாதார நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. வாகன விபத்துக்கள், பஸ்ஸு மோதிருக்கிறது, காரில் பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகுது. இதுபோல் பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல் மூழ்கி போகிறது. ரயில்கள் கடந்த வருடத்தில் நாம் பார்த்தோம். அதுக்கு முந்தின இடத்துல ரயில்கள், வட இந்தியாவில் ரயில் விபத்துகள், கட்டடங்களில் தீ விபத்து ஏற்படுகிறது பாருங்கள். கட்டடங்களில் தீ விபத்து, அதனால் எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க. கும்பகோணத்தில் கூட ஒரு ஸ்கூலில் தீ விபத்து ஏற்பட்டது கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக. அதில் எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. விமான விபத்துக்கள், ஆக்சிடெண்ட் ஆகுது பாருங்கள். சமீபத்தில் கூட அகமதாபாத்தில் ஒரு தனியார் நிறுவனம் விபத்துக்குள்ளாயிருச்சு. இப்போ ஏற்பட்டான விபத்துக்கள், ஆபத்துக்கள், அழிவுகள் இவை யாவுமே தேவன் செய்கிறவர் அல்ல. இவை யாவுமே தேவன் செய்கிறதல்ல. ஏனென்றால் தேவன் படைக்கும் போதே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியங்களை அவர் படைக்கும் போதே ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நல்லது 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 5 விதமான படைப்புகளை படைத்துட்டு தேவன் நல்லது நல்லது என்று காண்கிறார். 6ஆம் படைப்பு வாசிப்போம். ஆதியாகமம் 1:31. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலையும் 6ஆம் நாள் உண்டாயிற்று. மிகவும் நன்றாயிருந்தது. நல்ல காரியங்களை, நன்மைகளை செய்கிறவர். ஏனென்றால் அவர் நல்லவராயிருக்கிறார். இந்த பூமியிலே காணப்படுகிற பிரச்சனைகள், இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் கூட, அநேக விசுவாசிகள் கூட இந்த விமான விபத்து, இந்த போன்ற காரியங்களை அவர்கள் செய்தித்தாள்களில், ஊடகங்களை கேள்விப்படும்போது, தேவன் தான் ஒருவேளை அவர்களை நியாயந்திருத்திருப்பாரோ, அந்த விமானத்தில் போன அநேகரும் பாவங்கள் செய்திருப்பார்களோ, அதனால தான் ஒரே ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் ஆக வச்சிருப்பாரோ என்று அநேக விசுவாசிகள் கூட குழம்பி போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உண்டு பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தை
கடைபிடிக்கிற ஊழியர்கள் இவ்விதமாக கூட யோசிக்கக்கூடும். ஆனாலும் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், திருவிருந்தில் பங்குபடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆணித்தரமாக ஒரு காரியத்தை நம்ப வேண்டும். என்ன காரியம் அப்படின்றால், கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். காட் இஸ் குட். இந்த உலகத்தில் காணப்படுகிற பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த உலகத்தில் காணப்படுகிற எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லவே இல்லை. ஆமாம், அது ரொம்ப ஆணித்தரமாக நம்ப வேண்டும். ஆணித்தரமாக நம்ப வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு சத்தியம், ஒரு வெளிப்பாடு, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளாக இருதயத்தில் ஓங்கி இருக்க வேண்டும். பாருங்கள், ஏனென்றால் பிரச்சனைகளை பார்க்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நிர்பந்தமான காரியங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கிடைக்கணும். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா போராட்டங்களை காட்டிலும், எல்லா சமாதான குலைச்சல்களை காட்டிலும், எல்லா நிர்பந்தமான காரியங்களை காட்டிலும் கர்த்தர் நல்லவர். இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்மார்க்கமான காரியங்கள், கொலை பாதகங்கள் எல்லாம் யார் செய்கிறான்? பிசாசானவன் செய்கிறான். பிசாசு வேற, தேவன் வேற. பிசாசு வேற, தேவன் வேற. தண்ணி வேற, எண்ணெய் வேற. தண்ணி எண்ணெய் ஒன்றா கலக்க முடியாது. பிசாசையும் தேவனையும் ஒன்றா கலக்க முடியாது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இதெல்லாம் சத்தியம். ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போகிறோம், அப்படியே தடை சுவிட்சுக்கிட்ட போய் லைட்டை போட்டோடனே இருள் எங்கே போகுதுன்னு தெரியாது. எனவே தான் இருள் இருக்கிற இடத்தில் வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருள் இருக்காது. இருள் என்கிற பிசாசு இருக்கிற இடத்தில் வெளிச்சம் என்கிற தேவன் வாசம் செய்ய மாட்டார். பிசாசின் திட்டங்கள் வேறு, முற்றிலும் வேறு. தேவனுடைய திட்டங்கள் முற்றிலும் வேறு. பிசாசினுடைய திட்டங்கள் அழிவை நோக்கியே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் ஆக்கத்தை நோக்கியே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்டாக்குகிறது எல்லாம் தேவன், உடைக்கிறது எல்லாம் பிசாசு, அழிக்கிறது எல்லாம் பிசாசு. தேவன் உண்டாக்குகிறார், பிசாசு அழிக்கிறான். சீர்கேடான காரியங்கள் யாவும் செய்கிறது பிசாசு. பிசாசுனா சாத்தான், பேய், இப்படி பல காரியங்கள் பார்த்தோம் பாருங்கள் பல வாரங்களுக்கு முன்பதாக. சீர் மிகுந்த காரியங்களை செய்கிறவர் தேவன். சீர் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அழகுன்னு பொருள், பியூட்டிஃபுல். அழகு மிகுந்த காரியங்களை செய்கிறவர் தேவன். சீர்கேடான காரியங்கள், அழகு அற்ற காரியங்கள், அழுக்கான காரியங்கள், அசிங்கமான காரியங்களை செய்கிறவன் பிசாசு. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனை உயர்த்தி பார்க்க வேண்டும். அவர் உன்னதமானவர். அவர் உயர் மறைவில் இருக்கிறவர். யாரும் எட்ட முடியாத ரீதியில் அவர் வாசம் பண்ணுகிறார். யாரும் தொடக்கூடாத தூரத்தில் அவர் இருக்கிறார். இவையெல்லாற்றுக்கு காரணம் கர்த்தர் நல்லவர் என்கின்ற ஒரு ஞான அறிவு நமக்குள்ளே உண்டாகணும். பாருங்க, ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன் பாருங்க. சங்கீதம் 118:1. சங்கீதம் 118:1. சங்கீதம் 118:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன, அவர் நல்லவராக இருக்க போது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நல்லவர். இந்த பூமியில் மனிதனை தேவன் அழிப்பாரா என்று கேட்டால் அழிக்க மாட்டார். இந்த பூமியிலே மனிதர்களை தேவன் அழிப்பாரா என்று கேட்டால் அழிக்க மாட்டார். ஏனென்றால் வேதத்தில் அதுக்கு நமக்கு ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. இந்த பூமியில் உண்டாக்கின ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் அவர் தம்முடைய வாயிலிருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக உண்டாக்கப்பட்ட மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்றால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குமாக. தேவ சாயலும் தேவனுடைய ரூபத்தையும் அடைந்திருக்க ஒவ்வொரு மனிதர்களை தேவன் எப்படி அழிப்பார்? தேவன் அழிக்க மாட்டார். ஆமாம், தேவன் அழிக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். அடுத்து 27 வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், உண்டாக்கினார், உருவாக்கினார். தேவ சாயல். இன்னைக்கு கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், முகபாவனை எப்படினாலும் இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு சாயலும் தேவ சாயல். எனவே தேவ சாயலில் தேவனே அவருடைய பிள்ளைகளை உண்டாக்கியிருந்தால் அவருடைய பிள்ளைகளை எப்படி அழிப்பார்கள்? இந்த பூமியில் பிறந்த ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி ஒரு தகப்பனே அழிக்க முடியாது. அதான் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அழிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளை இறங்க போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை இறங்குறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நன்மையான காரியங்கள் அப்படின்னா, நல்லவர் அப்படின்னா அதில் சுகம் இருக்குது, கிருபை இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஏனென்றால் தேவன் உண்டாக்கின எல்லா நன்மையான காரியங்களையும் இவைகள் இருக்குது பாருங்கள். தேவன் உண்டாக்கின அனைத்து விதமான நன்மையான காரியங்களையும் அவர் நன்மைகளை மாத்திரம்தான் செய்ய முடியுங்க, செய்கிறார். நன்மைகளை மாத்திரம்தான் செய்கிறார். யாருக்கெல்லாம் தேவனுடைய நன்மைகள் வேணும்னா நமக்கெல்லாம் வேண்டும் பாருங்க. ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் தேவனுடைய நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. என்ன அவர் உண்டுபடி நன்மை வாசிப்போம். சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. தேவன் நன்மைகளை செய்கிற தேவன்ற குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்க. தேவன் உண்டு பண்ணி வச்சுக்கிறாருங்க நன்மையை. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த நேரத்தில் தேவை, எப்படி தேவை, எந்தெந்த சூழ்நிலை தேவை என்பதை தேவன் உண்டு பண்ணி வச்சுக்கிறார். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளோ பெரிதாக இருக்கிறதா? அப்போ இந்த பூமியில் காணப்படுகிற அழிவுகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நிர்பந்தமான காரியங்கள், இவை யாவும் யார் இடத்துலேருந்து வருகிறது? பிசாசு இடத்துலேருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். ஆமாம், பிசாசு இடத்துலேருந்து வருகிறது. நன்மைகள் மாத்திரம்தான் தேவன்கிட்டருந்து வருது. அவர் ஒரு மனிதனை மட்டும் நன்மைக்கு ஏதுவாக வழி நடத்தவில்லை, நன்மைகளை கொடுக்கவில்லை. அவர் வருஷத்தையே நன்மையால் முடிசூட்டுகிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. வருஷத்தையே. வாசிப்போம். சங்கீதம் 65:11. சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம் நன்மைகளை வைக்கல, அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் வருஷத்துக்குள்ளே வைத்து வருஷத்தையே கொடுக்குறாரு. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் புது வருட வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த வசனங்களை போதிக்கிறாங்க பாருங்கள். ஏனென்றால் வருடம் முழுவதும் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன், இயேசுக்காக வாழுகிற மனிதன், இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மையானவர்களை பெற்று இந்த பூமியில் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் பாருங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பூமியில் காணப்படுகிற அழிவுகளுக்கு தேவன் காரணர் அல்ல, அழிவுகளை தேவனா ஏற்படுத்துகிறார் என்கிறார். யாராவது கேட்டாங்கன்னா தேவன் ஏற்படுத்துகிறது இல்லை என்று ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். தேவன் ஏற்படுத்துகிறது இல்லை, அழிவுகளை அவர் தரமாட்டார். நன்மைகளை மாத்திரம்தான் தருவார். நன்மைகளை மாத்திரம் கொடுக்கிறவர் தான் அவர். நன்மைகளை மாத்திரம்தான் தருவார்.
அவர் அவ்வளோ பெரிய தேவனுங்க. அவர் அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்திலேருந்து இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனை அழிக்கவா அவர் நோக்கம் கொண்டு இருக்கிறாரு, அழிக்கவா அவர் சித்தம் வைக்கிறாரு. கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உண்டாக்குறாங்க, ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அந்த பொருளை அழிப்பாங்களா? அழிக்க மாட்டாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷனே தாம் உண்டாக்கின பொருளுக்கு ஒரு காரியங்களை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்றால், இந்த பூமியில் தேவன் தமது சாயலபடி தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கி அவன் அழிவுகளுக்கு நேராக வழி நடத்துவாரா? விபத்துகளை ஏற்படுத்துவாரா? எந்த விபத்துகளையும் எந்த ஆக்சிடென்ட்டுகளையும் எந்த கப்பல்லே மூழ்கினாலும் அது தேவன் காரணர் அல்ல. தேவன் காரணர் அல்ல. ஏனென்றால் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 85:12 வாசிப்போம் பாருங்க. 85:12 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் நன்மையானதை தருகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நன்மையானது மாத்திரம்தான் தேவன் தராரு. தீமை அவரிடத்தில் இல்லை, தீமை அவரிடத்தில் இல்லை. நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுக்கு வாழுகிற பிள்ளைகள், யார் எப்போ தூக்கத்தில் எழுந்துச்சு கேள்வி கேட்டால் கூட உங்கள் தேவன் கொலை பாதகர், உங்கள் தேவன் கொல்லுகிறார், உங்கள் தேவன் அழிக்கிறார் என்று யாராவது சொன்னால் கூட தூக்கத்தில் எழுந்துச்சு கேட்டால் கூட சொல்லணும், எங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவன், எங்கள் தேவன் நல்ல தேவன், அவர் நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் அவரிடத்துலேருந்து வருகிறது, தீமையான ஒன்றும் அவரிடத்துலேருந்து புறப்படவில்லை. இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் 33 வருடங்கள். அப்பொழுது ஏதாவது ஒரு தீமை செஞ்சிட்டாரா? தீமை செஞ்சனால அவர்களை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்கன்னு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இந்த பூமியிலே வாழும்போதும் சரி, மனிதனுக்கு நன்மைகளை செய்யவும் நன்மையான காரியங்களை செய்யவும் மாத்திரம் அவர் சுற்றி திறந்தார். அவருடைய பரிசுத்த பாதங்கள் நமக்காக, பாவிகளுக்காக, பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை பாவங்களிலிருந்து மீட்க, பாவிகளை பலவீனங்களிலிருந்து மீட்க அவருடைய பரிசுத்த பாதங்கள் இந்த பூமி எங்கும் உலாவி நடந்துச்சு பாருங்க. ஆமாம், நன்மை மாத்திரம் அவரிடத்துலேருந்து வருகிறது. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளோ பெருசாக இருக்குது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டிக்கிற தேவன் நன்மையான மாத்திரம்தான் தருகிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:17. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மறுபடி வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான ஈவுகள் இந்த பூமியில் நாம் பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் அவரிடத்துலேருந்து தான் வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்கள் அவரிடத்துலேருந்து வராமல் வேறு யாரிடத்துலேருந்து வர முடியாது பாருங்கள். அவரிடத்துலேருந்து மாத்திரம்தான் ஆசீர்வாதம் வருகிறது. நன்மைகளை கொடுக்கிற தேவன். அவரிடத்துலேருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் மனுஷன் பெற்றுக்கொண்டுக்கிட்டு தேவனை யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். தேவன் இந்த பூமியில் எந்தெந்த விதமான நன்மைகளை கொடுக்கிறார் என்றால், சூரியனை கொடுத்துக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார், வெளிச்சத்தை ஏற்ற நேரத்தில் மழையை கொடுக்கிறார், வேதவசனம் ஆதாரமாக இருக்குது. ஏற்ற நேரத்தில் காற்றை அனுப்புகிறார், பயிர்களை விளைய செய்கிறார். நான் சொல்கிறேன், துன்மார்க்கனுக்கும் தேவன் சூரியனை அனுப்புகிறாரு, துன்மார்க்கனுக்கு தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறாரு, துன்மார்க்கனுக்கு தேவன் மனுஷன் முகர்ந்து கொள்ளும்படியாக சுவாசிக்கும்படியாக காற்று அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் என்னென்ன காரியங்களை ஆசீர்வாதமான நன்மைகளை வைத்திருக்கிறாரோ அதே காரியங்களை துன்மார்க்கன் கொடுக்கிறார். நன்மையான ஈவுகள், நன்மையான ஈவுகள், நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. இதில் விசேஷம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்துக்கிறார், எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்துக்கிறார்.
புத்தியுள்ளவர்கள், தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள், வேத அறிவுள்ளவர்கள், தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருகிறவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஆசீர்வாதங்களின்படி அவர்கள் நடக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் நன்மைகளை கொடுத்துக்கிறார். பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை, பரத்திலிருந்து உண்டான நன்மை, விலையேறப்பட்ட நன்மை என்னன்னா, எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகிறது. அவர் கொடுக்கவே முடியாத ஒரு காரியத்தை கூட மாம்சமான மனிதனுக்காக தேவன் பரத்திலிருந்து ஒரு காரியத்தை இந்த பூமியிலே கொடுத்தார். நன்மையான ஈவாக ஒரு மனிதன் கொடுத்தார். அந்த ஈவு என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவ இரத்தத்தின் வழியில் வந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் இன்று பூமியில் அதிகம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த இரத்தத்தை சுமந்து கொண்டு, பாவமற்ற இரத்தத்தை, அழுக்கற்ற இரத்தத்தை, குற்றமற்ற இரத்தத்தை, பாவமில்லாத இரத்தத்தை சுமந்து கொண்டு ஒருவர் வந்தார்னால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எதற்காக? கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த பூமியிலே பிசாசானவன் வைத்துக்கிற எல்லா அழிவுகளையும் நாசமோசமான காரியங்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கும்படியாக பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். எனவே தான் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள், இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, என் சரீரத்துக்கு அது ஆரோக்கியமானதை கொடுக்கிறது, என் உடைமைகளை பாதுகாக்கிறது, என்னை சுற்றி அது வேலி அடைத்திருக்கிறது, என் குடும்பத்தை சுற்றி அது வேலி அடைத்திருக்கிறது, என் தொழிலை சுற்றி அது வேலி அடைத்திருக்கிறது, என் வீட்டை சுற்றி அது வேலி அடைத்திருக்கிறது, என் ஊழியங்களை சுற்றிலும் அது வேலி அடைத்திருக்கிறது. எனக்கு உண்டான எல்லா பொருட்களை சுற்றிலும் கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வேலி அடைத்திருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்கிற ஒரு ஞான அறிவு உண்டாகணும். ஞான அறிவு உண்டாகும் போது தான் பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயப்படுத்துகிறார், பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். எப்பொழுதும் ஒரு ஞான அறிவு உண்டாகணும். நம்ம ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறோமா, இயேசுவின் ரத்தத்தில் பாதுகாப்போட போகணும், பாதுகாப்போட வரணும். வந்து தேவனை நன்றி செலுத்தணும். போகிறப்ப ஜெபிச்சுட்டு போகிறோம், போகிற காரியங்கள்லாம் வெற்றி பெறணும், போகிற காரியங்கள்லாம் எனக்கு சமாதானமாக இருக்கணும், போகிற காரியங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் வந்து நாம் தேவனை நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும். இதுவரை செலுத்த தவறினால் செலுத்துகிறவர்களாக இருங்கள். கர்த்தர் அதை ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தை நாம் பூசும்போது நமக்கு என்ன ஆகிறது என்றால் பாதுகாப்பை கட்டவிழ்கிறார். பாதுகாப்பை கட்டவிழ்கிறார். பாதுகாப்பு என்றால் சாதாரண பாதுகாப்பு இல்லைங்க. மனுஷனுக்கு ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு எத்தனை விதமான டெக்னாலஜி, கேமரா, எத்தனை விதமான ஆயுதங்களில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவன் அவருடைய தேவ தூதர்களை, அவருடைய வேலை ஆட்களை ஏவி விடுகிறார். தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாவலை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள், பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்றால் தேவ தூதர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் ரொம்ப அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ தூதர்கள் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் நம்முடைய உடைமைகளை. இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், அழிவுகள், விபத்துகள், எல்லாம் எந்தெந்த இதை நீங்கள் எடுத்தாலும் சரி, ஆதி காலத்தில் இருந்த எல்லா அழிவுகளும் ஏற்படுத்துகிறது பிசாசு தான். அழிவுகளை தேவன் ஏற்படுத்துகிறது இல்லை. ஆமாம், மூழ்கவே முடியாது என்று சொன்ன ஒரு பேர் போன கப்பல் மூழ்கின காரணம் கூட தேவன் அல்ல, பிசாசு தான். ஆமாம், சுய பெருமை, தற்பெருமை, எங்களால் முடியும். நான் சொல்கிறேன், தேவனை சார்ந்து தான் நாம் ஒரு காரியங்களை வெற்றி பெற முடியும். தேவனை சாராமல் நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்திருந்த ஒரு காரியங்களை நாம் ஜெயிக்க முடியாது, தோல்வியுள்ளவர்களாக மாற முடியும். தேவனே நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன்,
அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவர் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின அவருடைய வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். இவையெல்லாம் நாம் புரிந்து வைத்துக்க வேண்டும். தேவன் அழிவை ஏற்படுத்துகிறது அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அழிவை ஏற்படுத்துகிறது அல்ல. புதிய ஏற்பாட்டில் 3 விதமான மரணங்களிலிருந்து ஜீவனை கொடுத்து தேவன் வாலிப பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமாம், அழிவை கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு குடும்பங்களையும் துக்கங்கள் இருந்தால் துக்கங்களை மாற்றுகிறது தான் தேவன். வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்தை மாற்றுகிறதாங்க இயேசு கிறிஸ்து. துக்கத்து மேலே துக்கத்தை கொடுக்கிறவர இயேசு இல்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லா விபத்துகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லையா? எப்போ பாரு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். நம்ம சுய புத்தியாக இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற அறிவினால் ஞானத்தோடு இருக்கணும். இந்த பூமியில் காணப்படுகிற பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, தேவன் அல்ல, இயேசு அல்ல. பிரச்சனை காரணம் பிசாசு. அதை நான் புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாக வாழ முடியும். ஆனால் இந்த பூமியானது, பூமியின் அதிகாரம் அனைத்தும் பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக பிசாசின் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாலும், ஆனாலும் இப்பொழுது இந்த பூமிக்கு அதிகாரமும் இந்த பூமியில் அழிவை கொண்டு வருகிறதுக்கு எல்லா விதமான அதிகாரம் பிசாசின் கரத்தில் இருக்கிறது. பிசாசின் கரத்தில் இருக்குது, தேவனிடத்தில். இந்த பூமியை ஆளுகிறவர் தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் ஆளுகிறவர் தேவன் என்றால் போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படாது, ஹாஸ்பிட்டல் தேவைப்படாது, கோர்ட்டு தேவைப்படாது, இவை 3மே தேவைப்படாது. எங்கும் சமாதானமாக இருக்கும், எங்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எங்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க தேவன் ஆளுகை செய்கிறவர் என்றால். ஆனால் இந்த பூமியில் சிறைச்சாலை இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது, மருத்துவமனை வளாகங்கள் இருக்கிறது, மற்றும் அநேக காரியங்கள் இருக்குது என்றால் பிசாசானவன் இந்த பூமியில் இருக்கிறான். இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசானவன் வைத்திருக்கிற இந்த கண்ணி, அவன் வைத்திருக்கிற இந்த வஞ்சகமான சூழ்ச்சியிலிருந்து எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் என்றால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சங்கீதம் 91:4 சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளிலே நீ அடைக்கலும்புவாய். அவருடைய செட்டை சாதாரண ஒரு கோழியுடைய செட்டையிலேயே ஒரு 10 விதமான குஞ்சுகள், 12 விதமான குட்டி குட்டி குஞ்சுகளை பாதுகாக்க முடியும். அவருடைய செட்டை எவ்வளோ பெருசு பாருங்கள். அவருக்குள்ளாக, அந்த செட்டைகளுக்குள்ளாக லட்ச ஜனங்களை பாதுகாக்க முடியுங்க. அவருடைய செட்டை அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமாம், செட்டைகளின் கீழே அடக்கலம் போகணும். நம்ம செட்டைகளின் கீழே அவருக்குள்ளாக தான் நாம் இருக்கணும். அவரை விட்டு வெளியே நம்ம வரக்கூடாது. அவருக்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அவருக்குள்ளாக இருக்கும்போது நமது பக்கத்தில் என்ன நடந்தாலும் நம்மை அணுகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 91:7 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். உங்கள் பக்கத்தில் 1000 பேர் மடிந்து போகலாம், 16,000 பேர் மடிந்து போகலாம். ஆனாலும் உங்களை பாதுகாக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டிருக்கு. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. நீங்கள் ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், கப்பலில் போகலாம், எந்த விதமான போக்குவரத்துறை சாதனங்களை கூட நீங்கள் போகலாம், இல்லை நடந்து கூட நீங்கள் போகலாம், சைக்கிளில் கூட நீங்கள் போகலாம். நீங்கள் எப்படி போனாலும் தேவனுடைய அபிஷேகத்தின்படி தேவனுடைய இரத்தத்தை நீங்கள் தெளித்து நீங்கள் போனீர்களானால், அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருந்து கடந்து செல்வீர்களானால், உங்களை காக்கும்படி, உங்கள் உடைமைகளை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார்.
நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறாருங்க. தேவனை கூப்பிடுகிற நேரத்தில், தேவனை சார்ந்து இருக்கிற நேரத்தில், தேவனோடு உறவாடுகிற நேரத்தில், தேவனை நம்பி இருக்கிற நேரத்தில், தேவனை கூப்பிட்ட உடனே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:15 சொல்லப்பட்டு பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், தேவனோடு எப்பொழுது உறவாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற தேடுகிற பிள்ளைகள் தேவனை கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிறாரா. ஆபத்திலிருந்து விலக்க அவர் நல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், எந்த விதமான காரியங்களை செய்தாலும் தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க. மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்குறோம், மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்குறோம். எந்த ஃப்ளைட்டில் போனால் சீப்பாக இருக்கும், எந்த ட்ரெயினில் போனால் சீப்பாக இருக்கும், எந்த பஸ்ஸில் போனால் சீப்பாக இருக்குன்ட்டு. ஆனால் தேவன்ட்டு ஆலோசனை கேட்க முடியாது. தேவன் சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தருங்க. அவர் ஆலோசனையில் பெரியவர். மனுஷனுடைய ஆலோசனை மனுஷனுடைய மூளையின்படி தான் கொடுக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை அவருடைய அனாதி திட்டத்தின்படி பரந்த ஞானத்திலிருந்து அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நானே வழி, இதிலே நடவுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வலப்புறத்தில் நம்ம இடப்புற சாயாமல் கர்த்தர் நம்மை நேராக கொண்டு செல்ல அவரால் முடியும். பாருங்கள், இந்த பூமியில் காணப்படுகிற அழிவுகளுக்கு தேவன் காரணர் அல்ல. அழிவுகளை தேவனாக ஏற்படுத்துகிறார் என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருடைய மகள் இறந்து போயிட்டாங்க பல வருடங்களுக்கு முன்பாக. அந்த மகள் இறந்து போயிட்டாங்க. அந்த மகளுடைய துக்க நிவர்த்தி நாளில் நான் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாவட்டத்தில் ஒரு சிட்டிக்குள்ளாக அந்த துக்க நிவர்த்தி நாள் ஒரு இடத்துல நடைபெற்றது. அந்த துக்க நிவர்த்தி நாளில் பிள்ளையே பறி கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய தகப்பன் சொல்லுகிறார், என் பிள்ளை நல்லா பாட்டு பாடுவா, வாலிப பிள்ளை, பரலோகத்தில் பாட்டு பாடும்படியாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பரலோகத்தில் பாட்டும் பாடுபடியாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நான் ஒரு விதத்தில் கவலைப்படுறேன், ஆனால் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் பாடல்களை பாடும்படியாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னார். பாருங்க, இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன், தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். பாடல்களை கொடுக்கிற கர்த்தர் தான், பாடல்களை இசைக்கிறது கர்த்தர் தான். சிறு வயதிலே, வாலிப வயதிலேயே கர்த்தராக எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அது அல்லங்க, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுடைய மரணத்தை தடுத்து நிறுத்துகிற தேவன், வாலிப பிள்ளைகளுடைய மரணத்தை விரும்பாத தேவன் எப்படி அந்த மகளை எடுத்துக்கொள்ள முடியும்? சொல்லும்போது ஒரு ஆறுதலாக இருக்குது, ஆனால் கர்த்தர் துக்கம் படுறார். ஏன்பா, கற்பத்திங்கனி கத்தரால் வரும் ஈவு, பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்ன நானாவா அவன் பிள்ளை எடுக்க போகிறேன்? இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்க திட்டத்துக்கு முன்பாக மறைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மரணம் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தூவிலில் அநேக விபத்துக்கள் ஏற்படுகிறது, அநேக மரணங்கள் ஏற்படுகிறது. அங்கங்கே போஸ்டரில் பார்க்குறோம், கண்ணீர் அஞ்சலி அப்படின்ட்டு. கொஞ்சம் வயசு தான் ஆகுது, எத்தனையோ மரணங்களை நம்ம பார்க்குறோம் சமீப காலங்களில். எனவே இவை யாவற்றுக்கும் தேவன் காரணர் அல்ல, பிசாசு தான் காரணம். பிசாசு ஒரு மனிதனை எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பூமியில் மேல் தேவனுடைய கண்கள் எந்த மனுஷனை ஆசீர்வதிக்கலாம் என்று சுற்றி திரியும் போது, பூமியில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் அழிவை கொண்டு வரலாம். நான் சொல்கிற அழிவு என்பது விபத்துக்கள், இந்த மாதிரி காரியங்கள் இல்லைங்க. கடன் ஒரு அழிவு தான். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும்
சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்றால் அது ஒரு அறிவு தான். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமான ஐக்கியம் இல்லை என்றால் அது அழிவு தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை என்றால் அது ஒரு அழிவு தான். பிசாசானவன் இந்த விபத்துகளால் மாத்திரமல்ல, தற்கொலை மூலமாக கூட அழிவை கொண்டு வர முடியும். சின்ன சின்ன கோபதாபங்கள் மூலமாக அழிவை கொண்டு வர முடியும். பிசாசு எப்படிடா எங்கடா அழிக்கலாம் என்று வகை தேடுகிறான். ஆனால் தேவனுடைய இரத்தமோ தேவனுடைய தேவதூதருடைய பாதுகாவலும் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறதா இருக்குது. வேத வசனம் தெளிவாக சொல்லிக்கிற சங்கீதம் 91 வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பை எனக்கு நேரிடாது. இவையாவும் சும்மா நம்ம ஒவ்வொரு வாரம் அறிக்கை இல்லைங்க. 28:1-14, சங்கீதம் 91 முழு அதிகாரம், ஏசாயா 53 முழு அதிகாரம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபைகளில் ஏன் விசுவாச அறிக்கையாக நாம் பயிற்றுவிக்கிறோம்? விசுவாச அறிக்கையாக தேவனுடைய வசனங்களை எடுத்து ஏன் வாசிக்கிறோம் என்றால், நாம் சொன்னபடியே ஆகும். 28:1-14 தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் சொல்லுகிறோம். இந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனிதனும் பெற்று அனுபவிக்க முடியாத தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 91 முழுவதும் நாம் ஏன் சொல்லுகிறோம்? ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாவலை நாம் உறுதிப்படுத்துகிறோம். சொல்லி ஏசாயா 53 முழு அதிகாரத்தை நாம் எதிர்த்து வாசிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். அதன் மூலமாக தெய்வீகமான சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், கண்களால் காணக்கூடாத ரீதியில் அபரிமிதமான சுகத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஏசாயா 53 ஒவ்வொரு வாரம் நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். நேரம் போகிறதுக்காக வாசிக்கல திருச்சபையில், நேரத்தை கடத்தணும் அப்படின்ட்டுக்கா இல்லை. ஆரம்பம் முதல் முடிவு வரை, தொடக்கம் முதல் முடிவு வரை திருச்சபையில் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு தீர்மானமிட்டு செயல்படுகிறது. எனவே அழிவை தேவன் கொண்டு வர மாட்டார். இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா மோசமான காரியங்களுக்கும் பிசாசு தான். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனமான காரியங்களுக்கு பிசாசு தான். இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, முழங்கால் வலி, கைகால் வலிக்குது, இல்லை, அது பிசாசு கொண்டு வருகிறது. தேவன் வலியை கொடுக்கிறவர் அல்ல, அவர் வலியை நிவர்த்தி செய்கிற தேவன். அதற்காக தான் மருத்துவமனைகள் கட்டி வச்சுருக்காங்க. பிசாசானவன் யாரை எப்படி ஒரு சின்ன நோயை போட்டு அவனை சாகடிக்கலாம் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாய் மருத்துவமனை ஊழியர்களை, மருத்துவர்களை தேவன் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி அவர் சில காரியங்களை இந்த பூமியில் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியங்கள் இந்த காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா காலகட்டத்துக்கும் உகந்ததாய் நிவர்த்தியானதாக இருக்கிறது. எப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டே இருக்கிற நாமாக இருந்தாலும் சரி, எப்பொழுது கேட்டாலும் சரி, அழிவு, நாசமோசமான காரியங்கள், பிசாசு உண்டாக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, சீர் மிகுந்தப்படுகிறது. தேவன் தான் இந்த பூமியிலே ஆக்க உதவி செய்கிறவராக இருக்கிறார், படைக்கிற தேவனாக இருக்கிறார், பிசாசு எடுக்கிறவனாக இருக்கிறார். எனவே பிசாசு வைத்திருக்கிற எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்களிலிருந்தும் நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிற மாத்திரமல்ல, முற்றுமுடிய நாம் பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், நம்முடைய பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு நாளும் கல்வாரி இரத்தத்தை தெளித்து நாம் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வேனில் போனாலும் வந்தாலும் தேவனுடைய இரத்தத்தை நாம் தெளிக்க வேண்டும். அவளுடைய உடைமைகளை சுற்றி தெளிக்க வேண்டும், வேனை சுற்றி தெளிக்க வேண்டும், ஓட்டுகிற டிரைவரை சுற்றி தெளிக்க வேண்டும். இது நம்முடைய பங்காக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏனோ தானோ காலைல எழுந்தோம், ஜெபித்தோம், ஒரு அதிகாரத்தை முடித்த வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனுடைய அனுகிரகம் நம்ம மத்தியில் இருக்க முடியாது. தேவன் விரும்புகிறார். அவருடைய அனந்த பார்வை நம் குடும்பத்து மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் ஊழியர்கள் மேலே இருக்க முடியாது. தேவன் விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டுமானால், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு ஞான உணர்வு நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் சரி, இது பிசாசு உண்டாக்கியிருக்கான், இது கர்த்தரால் உண்டானதல்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திட்டமும் தீர்மானத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழிவுகளை தேவனாய் ஏற்படுத்துகிறார் என்றார் இல்லை. அழிவுகளை பார்க்கும்போது, நாசமோசமான காரியங்களை பார்க்கும்போது, இது தேவன் ஏற்படுத்துகிறது இல்லை, இதை பிசாசு ஏற்படுத்துகிறான். இது ஜனங்கள் மீளும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும்.
நமக்கு ஜெப குறிப்புகள் இருக்குது, ஜெபிக்க நேரங்கள் இல்லை. கர்த்தரிடத்தில் ஜெப நேரங்களை கேட்டு நாம் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறவராய் இருக்கிறார். தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய பாதுகாவல் நம் மேலே, நம் குடும்பத்து மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் ஊழியங்கள் மேலே இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா நேரத்திலும், எல்லா நிமிடங்களிலும், எல்லா நொடியில் கூட தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடந்த விமான விபத்தை பற்றி சொல்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டேக்கப் ஆகுது. 5 நிமிஷத்துலேயே ஒன்றுமில்லாமல் கிட்டத்தட்ட 241 பேருக்கு மேலாக விமானத்தில் இருந்தவர்கள் மாத்திரம் எரிந்து சாம்பலாகி போயிடுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் இருந்த எத்தனையோ ஹாஸ்டல் பிள்ளைகளை பற்றி இன்னும் போடல. ஆமாம், எத்தனையோ பேர் சடுதியில் 250 பேருக்கு மேலாக எரிந்து சாம்பலாகிறாங்க. பிசாசனவன் அவனுடைய கோர முகத்தை காட்டுகிறான் பாருங்க. ஆனால் கர்த்தர் தான் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எந்த வாகனத்தில் போகணும், எந்த வாகனத்தில் போகக்கூடாது, எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது, கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தர் இந்த ஊருக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு போக சொல்கிறாரா, அவருடைய ஆலோசனை நம்ம இடத்துல இருக்கிறா என்ற தீர்மானத்தோடு நம் பிரயாணங்களை கையாளணும் பாருங்கள். கர்த்தருடைய தீர்மானம் இல்லை என்றால், கர்த்தருடைய திட்டம் இல்லை என்றால், கர்த்தருடைய சத்தம் நம்ம இடத்தில் தெளிவாக இல்லை என்றால் நாம் எந்த பிரயாணங்களையும் எந்த காரியங்களையும் நாம் செயல்படுத்தக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால், நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் என்றால், நாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் என்றால், நாம் புதிய ஊழியங்களை செய்கிறோம் என்றால், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்காக தான் தேவனுடைய கிருபை, புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் பிசாசனவன் ஒவ்வொரு நாளும் வேறு விதங்களில் யோசித்து கொண்டே இருக்கிறான், தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். தேவனுடைய குடும்பத்தை எப்படி அழைக்கலாம், தேவனுடைய குடும்பத்தை எப்படி வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு வரலாட்டு. அநேக குடும்பங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்குங்க. கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறார்கள். பிள்ளைகள் தகப்பனற்று தாயற்று வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலம் இல்லாத ஒரு நம்பிக்கையுள்ள சூழ்நிலையில் அநேக பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசனவன் வீழ்த்தின வலையில் விழுந்துடுறாங்க. விசுவாசிகளை வீழ்கிறார்கள், ஊழியர்களும் வீழ்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆலோசனைப்படி நட, என்னுடைய வார்த்தையின்படி நட, நான் சொல்லுகிற சத்தத்தின்படி நட. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை மேலிருக்க பண்ண என்னால் மட்டும் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசிப்பு, தாவீது, சாலமோன், ஏசையா, எரேமியா, யோபு, எஸ்தர், ரூத்து, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான், இவர்கள் யாவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த பூமியில் வெற்றியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். எத்தனையோ விதமான மரணங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல்களை நெருக்கும் போது கூட கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து கர்த்தர் அவர்களை ஒரு ஆசீர்வாதமான நேராக எடுத்து கொண்டு சென்றார். அதே போல் மரணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், மரணம் போன்ற காரியங்கள் சூழ்ந்து கொள்ளலாம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், அழிவுகளை தேவனா ஏற்படுத்துகின்றார் இல்லை. புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியங்கள் இந்த வாரத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆயுஸ் முழுக்க, நம்முடைய ஆயுஸ் காலங்கள் முழுக்க எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் மத்தியில் இந்த சத்தியத்துக்கு குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தலைப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு ஞான வெளிப்பாடுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கணும், காட் இஸ் குட், காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர், காட் இஸ் குட், காட் இஸ் குட். சில பிரச்சனைகளை பார்க்கும்போது, சில நிர்பந்தமான சூழ்நிலையை பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவரா கெட்டவரா, எனக்கே எப்படி நடந்தது,
நான் நல்லா தானே உபவாசம் பண்ணுறேன், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தொடர்ந்து தானே சபைக்கு போகிறேன், நான் தசம்பாகம் கரெக்டாக தானே கொடுக்குறேன், எனக்கே இப்படி நடந்தது. எல்லாம் நம்ம கரெக்டாக செய்யலாம். ஆனால் நம்மை சுற்றி வேலி அடைக்க பரிசுத்த இரத்தத்தை நாம் கட்டவிழ்க்கவில்லை என்றால், தேவ தூதருடைய உதவியை நாம் நாடவில்லை என்றால், அவருடைய சிட்டைகளுக்குள்ளாக நாம் போகவில்லை என்றால், நாம் எவ்வளோ ஜெபித்து உபவாசம் இருந்து ஒன்றும் பிரயோஜனமில்லை. அவருடைய சிட்டைகளுக்குள்ளாக, அவருடைய கல்வாரியில் அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாம் பாதுகாவலாக இருக்க வேண்டும். பாதுகாவலாக இருக்கணும். வேத வசனம் தெளிவாக சொல்லி பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரே மடிந்தாலும், இங்கிட்டு 16,000 பேரே மடிந்தாலும் அது உன்னை அணுகாது, என்னை அணுகாது. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை அணுகாது, என் ஊழியங்களை அணுகாது, என் குடும்பத்தில் அணுகாது. இப்பேற்பட்ட காரியங்களை தான் ஆசீர்வாதமாக கொண்டு செல்ல முடியும். வெளிப்பாடு உண்டாகணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாகணும். ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரன இயேசு நாமத்தோட அன்பின் சமூகத்தில் வருகிறம்பா. கர்த்தாவே, இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அழிவுகளின் மத்தியிலும் நீர் மனிதனுக்கு நன்மைகளையே நினைத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிவுகளை தேவனாய் ஏற்படுத்துகிறார் என்றால் இல்லை, அழிவுகளை தேவன் ஏற்படுத்துகிறதில்லை. எல்லா அழிவுகளும் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த பருவ பரத்திலே உள்ள ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிமிதமாய் இறங்கி வருகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறீர், உம்முடைய ரூபத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை சிருஷ்டித்திருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களை அழிக்க மாட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தபடியே நன்றி. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும், அவளுடைய உடைமைகள் மேலும், இதை கேட்கிற பிள்ளைகளுடைய மேலும், அவளுடைய உடைமைகள் மேலும் கல்வாரி இரத்தத்தை நாங்கள் பூசுகிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பாதுகாப்பை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தேவ தூதர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். அவளுடைய குடும்பங்களில் வாதை அணுகாதபடிக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய குடும்பங்களில் நீர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை நீர் கட்டவிழ்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சுதந்திரிக்கப்பட நீர் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆசீர்வாதமான நன்மைகளை உண்டு பண்ண உம்மால் முடியும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த பாடின பாடல்களை ஆசீர்வதித்தபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் பாடுகிற ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுடைய உள்ளங்கள் தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடோடு நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களில் கர்த்தாவே பூர்ணமான பரிபூர்ணமான சமாதானத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று எழுதிக்கப்படிப்பா. கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் ருசித்து பார்க்கிற ஆண்டவரே. நீர் எங்களோட இடைப்பட்டபடியாலும் ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்து வைத்து ஏற்ற நேரத்தில் அறுவடை நாங்கள் காணப்போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் திரும்பி போகிறார்கள், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அவளுடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் அபரிமிதமாக சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குங்க, நிறைவான காரியங்களை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் உமக்கு சமீபமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவளுடைய குடும்பங்களில் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான போராட்டமான காரியங்கள், நிர்பந்தமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், சோர்வான காரியங்கள், கர்த்தாவே மனதில் சமாதானமில்லாத காரியங்கள், எல்லா நிர்பந்தமான காரியங்களையும் நீர் மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை ஆசீர்வதிங்க, சத்தியத்திலே நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை நீ செவை பண்ணி தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச வார்த்தை ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கப்பார்கள் இந்த விசுவாச வார்த்தை ஊழியங்கள் 1000 மடங்கு பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு நேரே தலைவராக மெய்ப்பராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மெய்ப்பராக இருக்கும்போது தாழ்ச்சி என்பது எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமையாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
1000 மடங்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரங்களில் செய்ய போகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களை நீர் உண்டு பண்ணிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.